ஹலோ யூஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிகாமில் இருக்க காஸ்ட் அக்கௌண்டிங் பேப்பரில் இருக்க யூனிட் 3 மெட்டீரியல்ஸ்லாம் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அதில் இந்த FIFO, LIFO அந்த மெத்தட்ஸ் தான் பார்த்துட்டு இருக்கோம். இப்போ இந்த மெத்தட்ஸ் ஆஃப் மெட்டீரியல் இஷ்யூவில் இந்த காஸ்ட் ப்ரைஸ் மெத்தடில் இருக்க ஸ்பெசிஃபிக் ப்ரைஸ் மெத்தட் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். ஏற்கனவே வந்து ஃபர்ஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட், லாஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட், பேஸ் ஸ்டாக் மெத்தட் எல்லாமே பார்த்தாச்சு. இந்த வீடியோவில் ஸ்பெசிஃபிக் ப்ரைஸ் மெத்தட் தான் பார்க்க போகிறோம். வாங்க இந்த சம் எப்படி போடுறது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பாருங்க, ஸ்பெசிஃபிக் ப்ரைஸ் வித் LIFO மெத்தட். இது இங்க வந்து கொடுத்துருக்காங்க, கொஸ்டின்ஸ் கொடுத்துட்டாங்க. LIFO மெத்தட் அப்படின்னு சொல்லி ஸ்பெசிஃபிக் ப்ரைசிங் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ பாருங்க, டேட், பர்டிகுலர்ஸ், ரெசிப்ட், இஷ்யூஸ், பேலன்ஸ் நார்மலா போடுற மாதிரி தான். குவான்டிட்டி, ரேட், அமௌண்ட் அப்படின்னு நார்மலா போடுற மாதிரி தான். ஃபர்ஸ்ட் சொல்றாங்க, என்ன சொல்லியிருக்காங்க, January 1 பேலன்ஸ் இன் ஹேண்ட் 1000 யூனிட்ஸ் ₹1 ஈச் அப்படின்னு சொல்லியிருக்காங்களா. அவ பேலன்ஸ் பிடி 1001 இன்டூ போட்டா 1000 அப்படின்னு வருது. அடுத்து பாருங்க, January 4 received 500 units to be issued on request from department X, rate ₹2 each அப்படின்னு சொல்லியிருக்காங்களா. இங்க பாருங்க, GRN நம்பர் நம்ம என்ன எழுதுவோம், ரிசீவ்டுக்கு GRN நம்பர் எழுதுவோமா. GRN நம்பர் 500 into 2 பண்ணா 1000. ஓகேவா. இப்போ இந்த 1000 அப்படியே கீழே வரும். இந்த 500 into 2000 வந்து இங்க வந்துடும். 500 into 2 equal to 1000. ஓகேவா. அடுத்து வந்து January 15 received 3000 units costing 3300. GRN நம்பர் போட்டு எடுத்து எழுதணும். இந்த 3300 காஸ்டிங் அமௌண்ட் கொடுத்துட்டாங்க. இப்போ நம்ம ரேட் கண்டிப்பா கண்டுபிடிச்சுதான் ஆகணும். இந்த ரேட் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த 3300 டிவைடட் பை 3000 டிவைட் பண்ணீங்கன்னா 1.1 அப்படின்னு வரும். அதான் வந்து ரேட். ஓகேவா. இப்போ இந்த மூணு அமௌண்ட் எடுத்து எழுதணும். ஃபர்ஸ்ட் இந்த அமௌண்ட், அடுத்து இந்த அமௌண்ட், அடுத்து இந்த அமௌண்ட், மூணு அமௌண்ட்டும் எடுத்து எழுதியாச்சு. ஓகேவா. அடுத்து பாருங்க, January 30 வந்து issued 2000 யூனிட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்களா. இது வந்து லாஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட்டா. இஷ்யூட்னா MR நம்பர் அப்படின்னு எழுதுவோமா. இஷ்யூஸ்ல பாருங்க 2000, இங்க எங்க 2000 லாஸ்ட் இன் ஃபர்ஸ்ட்னா இதுல இருந்தா இருப்போம். 2000 into 1.1னா 2200 வரும். அப்புறம் இங்க இருக்க 1000 அப்படியே வரும், இங்க இருக்க 500 அப்படியே வரும். இங்க வந்து 2000 போயிடுச்சுன்னா மிச்சம் 1000 இருக்குமா, அந்த 1000 எடுத்து எழுதிடுறோம். அவ்வளவுதான். இப்ப அடுத்து பாருங்க, இந்த ஸ்டெப் வரைக்கும் நம்ம முடிச்சிருக்கோம். Jan 30 வரைக்கும் முடிச்சிருக்கோம். அடுத்து Feb 8 வந்து issued 500 யூனிட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுவும் ஸ்பெசிபிக் பண்ணி கொடுத்துருக்காங்க பாருங்க. இதுக்கு பேர் தான் ஸ்பெசிபிக் மெத்தட். ஸ்பெசிபிக் பண்ணி அவங்க கொடுத்துருப்பாங்க, எங்க இருந்து எடுத்து இஷ்யூ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ரிசீவ்ட் ஆன் January 4. January 4ல பாருங்க ரிசீவ்ட் ஆயிருக்கு. இந்த 500 யூனிட்ஸ் தான் இங்க இஷ்யூ பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. லாஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட்னால நம்ம லாஸ்ட்ல இருந்து எடுத்துடக்கூடாது. ஸ்பெசிபிக் பண்ணியிருக்கனால இந்த அமௌண்ட்டை தான் நம்ம எடுத்துக்கணும். இந்த இஷ்யூ பண்ணதான் எடுத்துக்கணும். ஓகேவா. Feb 8 போட்டு MR நம்பர், இந்த 500 இன்டூ வந்து இங்க இந்த அமௌண்ட் தான் நம்ம எடுத்துக்கணும். 500 into 2000. ஓகேவா. இப்போ மிச்சம் இந்த 1000 இந்த 1000 இருக்குமா, அதை எடுத்து எழுதிப்போம். 1000 into 1, 1000 into 1. ஓகேவா. அடுத்து பாருங்க, Feb 12 என்ன நடந்திருக்கு பாருங்க. ரிசீவ் 2000 யூனிட்ஸ் காஸ்டிங் 2400. அதே மாதிரி 2000 இங்க 2400 போட்டு, இப்போ இங்க ரேட் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த 2400 டிவைடட் பை 2000 பண்ணா 1.2 அப்படின்னு வரும். ஓகேவா. இப்போ இங்க வந்து 1000, அந்த 2000 அப்படியே வரும். 1000 into 1, 1000 into 1.1 அது அப்படியே வரும். இந்த அமௌண்ட் எக்ஸ்ட்ராவா ஆட் ஆயிக்கும். 2000 into 1.2, 2400 அப்படின்னு. ஓகேவா. அடுத்து பாருங்க, Feb 27 அன்னைக்கு issued 3400 யூனிட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. Feb 27 MR நம்பர். ஓகேவா. issued 3400 யூனிட்ஸ். இப்ப 3400 லாஸ்ட்ல இருந்து எடுக்குமா. இந்த 2000 ஃபுல்லா எடுத்தாச்சு, இந்த 1000 ஃபுல்லா எடுத்தாச்சு. இதுல இருந்து 400 மட்டும் எடுக்கணும். 400 into 1, 400. ஓகேவா. இப்ப மிச்சம் இங்க 600 இருக்கா. 600 into 1, 600. இப்ப க்ளோசிங் ஸ்டாக் equal to 600 யூனிட்ஸ் valued at 600 அப்படின்னு போடணும். அவ்வளவுதான் இந்த சம். ஓகே வியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அது மறக்காம நம்ம Info Tamil 3 சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.